அம்மா என்னடா காட்டுக்கு போன உன் கணவர் இன்னும் வரல. இன்னும் வரலடா. வேட்டையாளர் போறாரு. உன் அடுப்புல பூனை தூங்கும். ரொம்ப நாளா தூங்கினா குச்சி வச்சு கலரத்தானே. கண்டபடி பேசுறேன். ஈஸ்ட் பூச்சி எடுத்துருவான் ஜாக்கிரதை. ஈஸ்ட் பூச்சி. ஆமா. ஏறி பாக்குறேன். எங்க ஏற போற? மேலத்தான். பாத்து ஏறுடா. வராரா இல்லையான்னு பாக்குறேன். பாரு. நான் எட்டி பாறா. ஐயோ ஐயோ என்னடா ஐயோ என்ன ஐயோ ஐயோ அம்மா அங்க ஏறி பாரு. வீட்டுக்காரு வரலடி. இங்க வராம பாருமா எந்த பெருசா தீ விக்கிறவன். ஏறி பாக்கலாம். தக்காளி பாத்தியா? பண்ணு குட்டி போடுற 7 குட்டி அதே மாதிரி இட்டுன்னு வரடா. சும்மா வாயில வச்சுருப்பேன். மக்களை பிறந்த பொண்ணு வீடு தேடி வர 62 வாயற்படி 62 வாயற்படி 8 ஜன்னல் போடலாம். சாட்டு கூட்டு அடிக்கணும். ஒரு சத்து கூட தெரியக்கூடாதுடா. என்ன 64 வாயற்படி. ஆமா. 108 ஜன்னல்கள். ஆமா. அந்த இடத்தெல்லாம் பூட்டுற. ஆமாடா. 8வது இடத்தெல்லாம் ஏறி போட்டு மண்ணாடி. என்னடா இருக்கு? இது பூட்டு தேவல. பூட்டு போறியா? ஐயோ. கொடக். கொடக். மீன் வாசனை தான் குப்புனு. ஏய், அது வீட்டுக்கு போய் கம்பி அத காட்டாத மாலை போட்டுக்கிறேன் நான் ஐஸ். ஐயோ. எட்டாத இடத்தில் எல்லாம் ஏறி வச்சு மண்ணை அடிச்சுட்டேன். நல்லா சந்தை அடிச்சியா? பேசாத தேவை.
அண்ணி நீங்க வெளியே தாளிட்டு வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க உள்ளதா இருக்கிறீங்களா? அண்ணி உன்னுடைய குடிகள் பிறந்த பெண் வந்திருக்கிறேன் அண்ணி. நான் கூப்பிடல அழைக்கின்றேனே, நான் கூப்பிடும் குரலோசை தங்களுடைய செவிக்கு கேட்கவில்லை அண்ணி. குடிகள் பிறந்த பெண்ணா குடியில் பிறந்த தாயமா வந்திருக்கேன். என் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு 7 நாட்கள் ஆகுது. என் பிள்ளைகள்லாம் பசி பட்டி இருக்கிறாங்களே. கதவை திறக்கண்டி, என் பிள்ளைக்காரி அண்ணி எங்களுக்கா இப்பேற்பட்ட சோதனை வர முடியும் ஐயா? இந்த பாவி நாங்கள் என்ன பாவத்தை செய்தோம்? நாங்கள் என்ன தீங்கு செய்தோம் ஐயா? எங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது ஆண்டவா. சரி, என்னுடைய அன்னையின் கரத்தினால் திறக்க முடியாது. என்னுடைய அரண்மனை கதவினை என்ன பெற்றெடுத்த தாய் பத்தினியாக இருந்தால், நானும் பத்தினியாக இருந்தால் இப்பொழுது என்னுடைய அரண்மனை கதவை திறக்க வேண்டும். ஆண்டவா, பரமேஸ்வரா, சொக்கநாதா, ஆண்டவா, நதியுடைய கங்காதாரா, நாரிணி கங்காதாரா, ஐயா நதியுடைய கங்காதரா, நாரிணி கங்காதரா, ஐயா நதியுடைய கங்காதரா, நாரிணி கங்காதரா, இந்த அடந்த கதவினை திறக்கவே செய்வாய் சொக்கநாதா. அண்ணே கட்டி எழுப்ப வந்த மட்டியாலே
தேங்காய் மாங்காய் வாங்கி சாப்பிடுங்களேன். பண்ணி கூட்டி போறாங்க. எடுத்து சாப்பிடுங்கப்பா, வாங்கப்பா. ஏன் வந்துக்கோ என் மேல துப்பலாமா? துப்பலாமா? போடா அத்தா போ. இட்லி கொண்டாந்து யாரு? பிள்ளைகளை விட்டுருங்க அண்ணி. அண்ணி வேண்டாம் அண்ணி. நான் கெட்டு வந்தா எங்க அண்ணி வருவேன்? என்னுடைய தாய் விடுதான் அண்ணி வருவேன். அரிய சக்காத்து பெத்துட, அரி கணவனுக்கு பெத்துட. ஏன் வரல என் வீட்டுக்கு? ஏன் வரணும்? எங்களை போய் சாவ தானே, எனக்கு பிச்சை எடுக்க தானே. எனக்கு சொந்தன்னு சொல்லிட்டு யார் என்ன இருக்கிறாங்க? பால் குடத்தை சொந்தம் என்று வந்தோம் என்று சொந்தார் மக்கள் சொந்தம் என்று அங்கே வந்தோம் சொந்தார் மக்கள் பத்தியா. எனக்கு சொந்தம் சொல்ல யாரு என்ன இருக்காங்க? நான் கெட்டு வந்தா எங்க நீ வருவேன்? தாய் விடுதான். என்ன சொந்தம் போடி, என்ன சொந்தம் போடி. சொந்தமா? நானா சொந்தம்? நாளடி சொந்தம் என் சக்காத்துங்களா சொல்லுறாண்டியா? அடியே மாப்பிள்ள சொல்றீங்களா? போய்
போறதானா ஏரி வேலைக்கு போறதானே ஒரு 300 ரூபாய் கூலி யாரு என் சக்காத்தி வந்தே முக்கியமா கைது சேர்த்து ஜாக்கிரதை என் சக்காலத்து என் தங்கு பொம்பளை கூச்சி கழிக்கிற உங்களை ஜாக்கிரதை யாருக்கு நான் யாரு ஏத்தா ஏன் தருடா ஏன் சொத்துடி நான் சம்பாதிச்சது எங்க சம்பாதிச்ச தெரியாண்டா இந்த சக்கத்துல என்ன பத்தி எவ்வளவு பேசுறேன் நாயமா என் ஊர் தேர்வு என்ன ஒதுக்கி வந்த சக்கால சொல்லி குத்துற பையன் அடிக்குது நாயமா அடுக்குமா அதிகம் தங்குல என் சக்காலத்தை வந்தனா உன்னை காலி கொண்டு பஞ்சம் வந்துடுச்சு ஏன மேல குதிரை மேல அண்டாவளை எட்டு குண்டாவளை வெட்டு ஏன மேல குதிரை மேல வாய் குதிரை என்னுடைய நாடு 12 வருடமா பஞ்சமாகி எல்லாம் விட்டு ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவ வித்து துண்ணா விதி இல்லாத தெவிட நீயா ஆடி நடக்கிறா. யார விதி இல்லடா விதி இந்த பையா அட லோடு பையா அட லோடு போட பையா அட காரி இந்த பையா அட காங்கோட பையா அட ஒரே பொட்ட பையா பன்னீர் தேடிங்கற போயிட்டு நான் கெட்டி வந்தா எங்க வருவேன் என்ன ஆதரிக்கு யார இருக்கிறாங்க நான் வேணும் என் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கிறாரு. ஐயோ அதனால அச்சமான அண்ணன் நான் செல்வங்களை பாருங்க அண்ணி என் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது அண்ணி. அண்ணி யாரா நான் கோயிலுக்கு எடுத்துருவாங்க பொட்ட பசங்க ஒரு வாரம் ஆகுதா ஒரு
என் பிள்ளையோட பசி போக்குங்க அண்ணி. உங்க கருத்தால ஒருவேளை கஞ்ச கூழ இருந்தா என் பிள்ளைகளுக்கு ஊத்தி அனுப்பு கட்டி. என் பிள்ளையோட மகத்தை பாரு கட்டி. அம்மா, 7 மக்களை இட்டுக்கல பிறந்த வீடு தேடி வந்திருக்கிறேன். கெட்டு நொந்தாலும் தாய் வீடு வரக்கூடாதுன்னு வாங்க. இது போல கேவடியா இருக்க ஒருத்தம் தெய்வண்டி அம்மா. 7 மக்களை எடுத்துக்கிற பசியோடு வந்திருக்கிறேன். இந்த பாவி உங்களை அனுசரிக்க மாட்டாமா. 7 மக்கள் பசியும் தீர மாட்டா. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யணும். 7 மக்களை எடுத்துக்கணும். என் வீட்டுக்கு வாமா. இந்த 7 ஒருவேளை கஞ்சி ஊத்தியாவது உங்களை காப்பாடு. ஐயா, உங்களுக்கு கூட மனைகிறங்கி 7 பிள்ளைங்க அழைச்சுக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வாமா. உன் பிள்ளைக்கு ஒருவேளை கஞ்ச கூழ ஊத்தி நான் அனுப்புறேன்னு சொல்றீங்களே, அவ யாருங்க? என் தாய்க்கு சமமா நன்னி அந்த பாவிக்கு மனசாட்சியே கிடையாது. அவளா தாய அண்ணன் யாருங்க? இந்த நாட்டுக்கே படிகளுக்கு தாராள பிரபு. இல்லை என்று வருபவர்களுக்கு வாரி வாரிக்கு கொடுக்குறீங்க தெய்வங்க. ஒரே ஒரு தங்கச்சி கெட்டு வந்து வந்தா, அவளுக்கு ஒருவேளை கஞ்ச கூழ ஊத்துலன்னு என் அண்ணனை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இழிவாக பேசக்கூடாது. அப்பேற்பட்ட செல்லி என்னுடைய அண்ணனுக்கு வாங்கி வர வைக்கணும். அம்மா, ஒரு நாட்டுல ஒரு அண்ணன் பிறந்த வீடு இருக்கும் பொழுது வேற ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டா அண்ணனுக்குத்தான் மானக்கேடு. அண்ணனை என்ன சொல்லுவாங்க? ஒரே தங்கச்சி வந்தா இந்த பாவி ஒருவேளை சோறு போடலன்னு. அம்மா, உன் நல்ல மனதுக்காமா கேட்டு கடி தேவையா? ஆமா, உன் வீட்டு கூப்பிடுறியா? அவன் வச்சுக்கிறியா? யாரு வச்சுக்கிறியா? நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ தேவையா? நான் 8 நாளா தான் மாலை போட்டுருக்கோ தோட்டத்து கிடையாது. அவளை விடு. உன் அண்ணனை சாவச்சா அவளை பழி வாங்குறேன். ஆமா, 2 lakhs ஒரிஜினல். ஆமா, பீடி காட்டி எல்லாரும் இது மாதிரி தான். அதனால இந்த மக்கள் பசியை பாருமா. ஆமாண்டா, இந்த 7 மக்கள் என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த குழந்தை முகத்தை பாருமா. ஏன் தேம்பி தேம்பி ஆயிருங்க? அதனால இந்த மக்கள் பசி தீர, இந்த பசி தீர என்ன செய்யணும்? 13 வருஷத்துக்கு அடிச்சு கேள்வி மார்க்கிட்ட எத்தனை? 13 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சாங்கல்ல. ஆமா, கேய் வரகு மாவு எத்தனைமா? ஐயோ, அத புழுவும் மண்டு நெண்டிங்க அடுக்குது. சரி, அந்த மாவு கொதிக்கணும். ஒரு வெள்ளி பாத்திரம் அடியா போட்டேன். வெள்ளி பாத்திரம் கேட்டா போசி வெள்ளி பாத்திரம். 1000 சில்லி இந்த பாடத்துக்கு எத்தணும்? அப்போ ஆமா, 1000 சில்லி விழுந்த பானை. ஆமா, 13 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு கேழ்வரகு மாவு 1000 சில்லி விழுந்த பானை. கேட்டுக்க டீக்கார கோபாலி, அது கேட்டு அந்த கதை சீக்கிரம் ஓட. பாபு, எவ்வளோ பாம்பை பார்க்க கூடாது. எங்க அண்ணன் சாவச்சல அப்போ என் வயிறு எவ்வளவு கொதிக்கும், என் வயிறு எவ்வளவு எரியும். சக்காலத்து கோயில் கூட பின்னாடி வருது. ஜாக்கிரதை ஓய்வா யாரு வீட்டு இது மாதிரி கொடுமை நடக்கும்? மாயாத்தா தாயே, நீ கோயிலு உள்ள உக்காந்துக்கிறியோ, லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டு இதுல எப்படிமா கொதிக்க வச்சு குடிப்பாங்க? யாரும்
அம்மா 1000 சில்லி விழுந்த பானை ஆமா 13 ஆண்டுக்கு முன்னாடி அரைச்ச கேழ்வரகு மாவு மாவு அந்த குழந்தைங்க பசி ஆறணும். அதனால ஒரு 10 சவுக்கு கட்டு மரியாதை கேட்டுக்கோ. அடிக்கோட எப்படி வாரி சவுக்கு கட்டியா? எனக்கு ஒரு புள்ள பிறந்தா நான் தண்ணி சுட வைப்பேன், சோறாக்கி ஊடுவேன். சவுக்கு கட்டுக்கா போச்சு சவுக்கு கட்ட வாத்தா விட்டு வரட்டா ஆத்தா விட்டு சவுக்கு கட்டு பாயமாரி வச்சு எடுத்துக்கோ போ. மாயமா போடா. அங்கடா போய் உட்காருங்களா? அம்மா இந்த பாவி நான் வாழப்ப என்ன பாவம் பண்ணணும்? எவ்வளோ குடும்பம் பண்றதை விட எங்கன்னா போற வர ஏய் 10 வச்சு பிடிச்சிட்டு கிளம்பு சொல்லு. அண்ணி பத்திரமா 10 வைக்க சொல்றா. யார் ஏதா 10 ஆச்சா கூப்பிடுறாங்க போ. இவ்வளவு நீங்களே செஞ்சுங்க அண்ணி. உங்களுடைய கருத்தினால பத்த வச்சு என் பிள்ளையோட பசியெல்லாம் நீங்களே போக்கிடுங்க அண்ணி. என் கையால நான் வேலை காட்சியா? வா நல்லா அக்கி கேட்டு போவேன். நான் வேலை காட்சியா? முன்னாடி உனக்கு நான் மோளதான் கிள்ளி வச்சேன். போட வந்து பாவம் பார்த்து குட்டா நான் 10 வச்சு வாயில ஊட்டணுமா? ஆரம்பத்துல இருந்தது நினைச்சு பாரு. ஆமா முன்ன ஊர்ல உதவாங்கண்ணா உக்காரு. அது அப்போ இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு அவதான் ஒரு வீட்டுக்கு போயிட்டா. இந்த வீட்டுல விளக்கு ஏத்த வந்த பொண்ணு யாரு? நான் தான். நான் திக்கு 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 தாடி ஆரம்பிச்சேன். அதனால இந்த பச்சை வாழை பாட்டைய பத்தி வெறிய எவ்வளோ பத்தி வெறி போது பாரு. சரி ஏய் உட்கார். பத்தி படி கொடுங்கடா. 10 வைக்கா 10 வைக்கவா? சீக்கிர பத்து வைக்க குத்துற அப்படி ஒட்டுன்னு மாதிரி நடிக்கிறீங்க. நீனாவோ காலாட்டு கல்லடுப்பு கரிமுகையில் எடுப்பு காடாத்தி கல்லடுப்பு கருமாதி எந்தடுப்பு கருமதி எந்தடுப்பு கனிய கனிய ஊதியே கடுக்குது எங்கிடுப்பு காடாத்தி கல்லடுப்பு அந்த காத்து பார்த்தாலும் பின்னாடி வச்சு இருக்கலாம்னு பார்த்தேன். ஏரியில அன்னி பச்சிங்க தேவையான அது நெகிழ்ந்து வச்சு போய் அம்மா இந்த தேவையா அடுப்பு பத்தி வச்சு தர மாட்டான். உன் 7 மக்க பசியை தீரணும்னா இந்த மாவு கொதிக்கணும், இந்த மக்க பசி தீரணும், இந்த கூழு கொதிக்கணும், அந்த குழந்தை பசி தீரணும். உன்னால ஆகட்டும்மா. வாங்கப்பா வாங்க ராஜா. நல்லா பண்ணி குட்டி பார்க்கறானே இந்த கொடும் பாவி போல உலகத்துல யாருமா இருப்பாங்க? அம்மா 13 வருஷத்துக்கு முன்னாடி பண்டும் புழுகு அடிச்சிருக்கிற மாவை கொடுக்கிறாளே, அதை கொதிக்க வைக்க ஒரு நல்ல பாத்திரம் கொடுக்க கூடாதா? 1000 செல்லு விழுந்த ஓட்ட பானை கொடுக்கிறாளம்மா, அது பத்து வைக்க நல்ல விறகு கொடுக்க கூடாதா? இந்த பாவி பச்சை வாழை மட்டும் கொடுக்கிறாளம்மா, இத பத்து வச்சு என் பிள்ளைகளோட பசி நான் எப்படி போக போறேன்? அட நான் பெற்ற செல்வங்களே ராஜா, அன்று உன்னுடைய தந்தை கூறினாரு, நல்ல தங்கா உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நீ போறடி, உன்னை நல்ல முறையில விமர்சனிச்சா முகத்தை உன்னை நல்லபடியில உபசரிச்சா என்னுடைய முகத்தை பார்க்கணும், இல்லை என்றால் என்னுடைய முகத்துல கூட விழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு என் கணவரு. அவர் கூறிய வார்த்தை உண்மையாகி விடுமா? என் கணவர் முகத்தை பார்க்க முடியாதா? என் பிள்ளை பசங்களை பார்க்க முடியாதா?